அல்லேலூயா. கர்த்தரது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்று உங்களோட பேசுகிற வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. நீங்க நினைக்கலாம், அநேகருக்கு அந்த நினைப்பு உண்டு. நான் ஜெபம் பண்ணா தானியேலுக்கு தேவதூதன் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வந்தது போல என்னுடைய ஜெபத்திலும் இறங்கி வர வேண்டும் அப்படி என்ற ஒரு ஆசையோ வாஞ்சையோ இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்படி புதிய ஏற்பாட்டிலே நடந்திருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம வாசித்து எதனால நடந்தது என்று பார்த்து அதன் பிரகாரம் நடந்து கொள்ளுவோம். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை ஸ்தோத்திரம் 10வது அதிகாரம் 30-31 வசனம். அதற்கு கொர்நேலியு நாளைக்கு முன்னே சந்தோஷத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உபவாசத்தோடு அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, கொர்நேலியுவே, உன்னோட ஜெபம் கேட்கப்பட்டது என்று தேவதூதன் இறங்கி வந்து பேசினான். எதனால? உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. தான தர்மங்கள். நம்ம கிறிஸ்தவர் அப்படி என்று சொல்லியும் நம்ம கருவியா இருக்கக்கூடாது, கஞ்சமா இருக்கக்கூடாது. தான தர்மங்கள் செய்கிறவர்களாய் காணப்படணும். நல்ல ஜெபத்துல நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்படணும். அப்பொழுது தேவதூதனே உங்களிடத்திலே இறங்கி வருவான். இறங்கி வந்து தேவ சமூகத்தில தேவன் என்ன பேசினார் என்பதை உங்ககிட்ட வந்து சொல்லுவான். இந்த அனுபவத்துக்குள்ள உங்களை நடத்துவாங்க. அல்லேலூயா. இவ்விதமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆமென்.